ஹே காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக ஹெல்த்தியாக சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு என் கூட இந்த வீடியோவில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரட் பீட்ரூட் ஹல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அல்வா செய்கிறதுக்கு பேசிக்காக என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னா ஃபஸ்ட்டு கீ தென் கேரட் ஆர் பீட்ரூட், இதுக்கு தேவையான அளவு சுகர், மில்க்கு அண்ட் மில்க் மேடும் யூஸ் பண்ணலாம், இல்லை பால்கோவாவும் யூஸ் பண்ணலாம். இந்த கேரட் பீட்ரூட் அல்வா செய்கிறதுக்காக ஒரு கேரட் ஒரு பீட்ரூட் ரெண்டுத்தையுமே சேர்த்து இந்த மாதிரி கிரேட் பண்ணி நல்லா எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கீ நல்லா ஹீட் ஆனோடனே கொஞ்சம் கேஷ்யூஸ் க்ரஷ் பண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வறுத்தோடனே எடுத்து ஓரமாக வச்சுட்டு தென் இதே கீயில் தான் நம்ம அகைன் அந்த கேரட் பீட்ரூட் கிரேட் பண்ணி வச்சுருந்தது நல்லா வதக்க போகிறோம் வேகிற அளவுக்கு. நம்ம கேஷ்யூஸோட கலர் நல்லா மாறிடுச்சு. ஸோ இப்போ அதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு குட்டி பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போது இந்த கேரட் அண்ட் பீட்ரூட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். இதை அரைச்சி போடுறத விட இந்த மாதிரி கிரேட் பண்ணி போடும்போது தான் நல்லா வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அரைச்சிட்டா ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். ஸோ அதை விட இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்படி போட்டால் சீக்கிரமாக குக் ஆகிடும். அதான் இந்த மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ நார்மலாகவே நம்ம அல்வாலாம் ஒன்றும் சுட சுட சாப்பிட்ருப்போம், இல்லைன்னா கொஞ்சம் ஆறி போய் சாப்பிட்ருப்போம்ல. பட் இந்த மாதிரி இந்த கேரட் பீட்ரூட் அல்வா ஆக்சுவலி ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஐஸ்கிரீம் கூட வச்சு சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். சாப்பிட்லாம்மா? நல்லா இருக்கும். வெனிலா ஐஸ்கிரீம் அந்த மாதிரி ரொம்ப டாமினேட்டிங்காக இல்லாமல் மைல்டாக ஸ்வீட் ஆட் பண்ணாலே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட். இப்போ நம்ம மற்றதுலாம் நிறைய நெய் போடுவோம், நிறைய சுகர். இதில் நேச்சுரல் ஸ்வீட் ப்ளஸ் கொஞ்சம் தான் சுகர் இதுக்கு தேவைப்படும். நீங்கள் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தீங்கன்னா சுகரோட அளவை குறைச்சிக்கலாம். ஸோ அம்மா ஆவரேஜாக இது ரெண்டும் எவ்வளோ நேரம் ஆகும் வேகிறதுக்குன்னு நினைக்கிறீங்க? இது வதக்கிறது கீழே வதக்கிறது 5 to 7 minutes ஆகுது. கொஞ்சம் ஸ்லோ ஆர் மீடியம் ஃப்ளேமில் வதக்கணும். ஓகே. இதோட ரா ஸ்மெல் போகணும், இல்லைனா லாஸ்ட் வரைக்கும் இருக்கும். பீட்ரூட்க்குன்னு உள்ள ஒரு ரா ஸ்மெல் இருக்கும். இந்த கேரட் கூட பெருசாக தெரியாது, பீட்ரூட்க்குன்னு ஒரு ரா ஸ்மெல் இருக்கும். அது இந்த கீழே வதக்கும் போது போகும். பட் கண்டிப்பாக 7 minutes ஆகுது வதக்கணும். ஸோ இன்றைக்கி நான் இதில் நார்மல் கேரட் தான் ஆக்சுவலி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பிங்கிஷ் ரெட்டாக ஒரு டெல்லி கேரட்ஸ்னு ஒன்று நீட்டாக இருக்கும்ல, அதை ஆட் பண்ணால் இந்த கேரட் அல்வா இதுக்கெலாம் அந்த கேரட் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே அது அவைலபிளாக இல்லை, அதனால இன்றைக்கி நான் நார்மல் கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். அது இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட இதில் யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த ஹல்வா செய்கிறதுக்காக நல்லா ஃபுல் க்ரீம் மில்காக ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுக்கு நார்மல் மில்க் விட ஃபுல் க்ரீம் மில்க் ஒரு மாதிரி க்ரீமியாக அந்த டெக்ஸ்டருக்காக தான் ஃபுல் க்ரீம் மில்க்கு. ஸோ டு திஸ் கேரட் பீட்ரூட் மிக்ஸ்சர் இது நல்லா மூழ்கிற அளவுக்கு நம்ம இந்த மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக இந்த மில்கில் கொஞ்சம் நேரம் ஊறணும். என்ன தான் கேரட் போட்டாலும் கடைசியில் இந்த பீட்ரூட்டோட பிங்க் கலர் தான் டாமினேட் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் ஆரஞ்சாக ஒரு பக்கம் பிங்காக நல்லா இருக்குல்ல, கலர்ஃபுல்லாக இருக்கும். வாவ், ஒரு மாதிரி கலரே செம்மையாக இருக்குல்ல. எனக்கு இந்த மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லாக பார்த்தாலே ரொம்ப பிடிக்கும். இது வேகிற வரைக்கும் எங்கள் அம்மா கிட்ட குட்டி குட்டி கொஷின்ஸ் கேட்கலாம். அம்மா, இப்போ நார்மலாக குக்கிங்கில் பேஷன்ஸ் முக்கியமாக இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியமாக? எது இருந்தால் நல்ல ஃபுட்டு வரும்னு நினைக்கிறீங்க? குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது பேஷன்ஸ் இருக்கணும். அந்த பேஷன்ஸ் இருந்தால் தான் அந்த ஃபுட்டு நல்லா வரும். ஓகே, வந்துருச்சுன்னு ஒன்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா அது எக்ஸ்பீரியன்ஸ். அப்போது பேஷன்ஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும். என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் இந்த ஃபுட்டு குக்காக இந்த டைம் ஆகணும், அந்த பேஷன்ஸ் நமக்கு இருக்கணும். ஸோ பேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதான் ஃபைனல் கன்க்ளூஷன். பேஷன்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தானாக வரும் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின். நார்மலாக ஹல்வா செஞ்சால் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா கை விடாமல் கலருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது அல்வா செய்யும் போது அதை விட்டுட்டு போகாதீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த அல்வா இதுக்கு நம்ம அல்வான்னு சொல்கிறோம், பட் இந்த அல்வா செய்யும் போது இதை நீங்கள் கண்டிப்பாக கலரிகிட்டே இருக்கணுமா, இல்லை இதை லைக் வச்சுட்டு போகலாமா? இப்போது பால் ஊற்றி வச்சுருக்கோங்கிறதுனால பாலில் அது காட்டுறேன். வேகிற வரைக்கும் சிம்மில் வச்சுட்டோன்னா
அது வந்து ஃபுல்லாக பால் வத்துற வரைக்கும் அடி பிடிக்காது, அடி பிடிக்காம தான் இருக்கும். அதனால் பால் வத்துற வரைக்கும் நம்ம அடுத்த வேலையை கூட சைடில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் சுகர் போட்ட பிறகும் சுகர் இலகும் அப்பயும் நம்ம கிண்டணும்னு அவசியம் இல்லை. கோதுமை அல்வாலாம் மாதிரி கட்டி தட்டும் கைவிடாமல் கிளறணும் அப்படிங்கிறது பெருசாக இதுக்கு தேவைப்படாது. ஓகே, அடி பிடிக்காது, சுருண்டு தானே வர வரைக்கும் நம்ம தான் அப்பப்போ பண்ணிக்கணும். ஸோ ஆஸ் யூ கேன் see நம்ம கேரட்டோட ஸ்வீட்னஸும் பீட்ரூட்டோட பியூட்டிஃபுல் கலரும் சேர்ந்து நம்ம இப்போ ஒரு ப்ரெட்டியஸ்ட் அல்வா மேக் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த அல்வா வந்து செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து பீட்ரூட் அல்வா தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். பட் அம்மா சொன்னாங்க ரெண்டுமே பீட்ரூட்டும் கேரட்டும் சேர்த்து இந்த மாதிரி நம்ம செஞ்சோன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். அப்போ நான் வந்து இது எப்படி வருமோ அப்படின்னு ரொம்ப டவுட் பட்டேன். பட் இப்போ பார்க்குறப்ப பாதி ஸ்டேஜ்லேயே வந்து ரொம்ப அந்த ஸ்மெல்லு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃபுல் ரிசல்ட் நம்ம கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு 10 minutes கிட்டக்க இதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டு போனதுக்கு இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. நல்லா எல்லாத்தையும் எப்பயும் போல் நம்ம சைட்லேருந்து ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்குலாம் இப்போ ஹல்வா ஸ்வீட் சாப்பிடும்போது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தால் பிடிக்குமா இல்லை மைல்டு ஸ்வீட்டாக இருந்தால் பிடிக்குமா? எனக்குலாம் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கரண்டியால் ஒரு 1.25 கரண்டி வந்து நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். கம்மியாகவே போட்டுக்கோங்க, ஏன்னா மில்க் மைட் ஆர் பால்கோவா இந்த மாதிரி ஆட் பண்ணுறோம்ல. ஸோ கம்மியாக போட்டுட்டு இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகி ஈவனாக மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நம்ம கலர போகிறோம். ஸோ ஒரு மாதிரி கிளாஸியான லுக் வருது. தென் மில்க் மைட், என்கிட்ட பால்கோவா இல்லை, ஸோ மில்க் மைட் ஆட் பண்ணிக்கலாம். இதுவுமே அந்த க்ரீமி டெக்ஸ்டருக்காக தான். ஆல்ரெடி ஃபுல் க்ரீம் மில்க் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஆட் பண்ணும்போது இன்னும் மேட்ச் ஆகிடும். ஸ்வீட் செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி இதில் ரொம்ப சப்போஸ் ஸ்வீட்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிடும்போது பேலன்ஸ்டாக தெரியும், சுட சுட சாப்பிட்றத விட. இது ஒரு அந்த மாதிரி சில்லுன்னு சாப்பிட்ற டெசர்ட்டாக கூட நீங்கள் இதை சாப்பிட்லாம். இந்த மாதிரி கொஞ்சம் வாட்டரியாக இந்த தடத்தடன்னு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குல்ல, இது நல்லா வற்றி அந்த ஹல்வா கன்சிஸ்டன்சியில் வரணும். சுகர் இலகிருக்கு. ஆமாம், இப்போ சுகர் இலகிருக்கு. இது எல்லாமே ஈவனாக அது கூட சேரப்போகுது, அந்த ப்ராசஸில் இருக்குது. இப்போ அந்த சுகர் போட்டு ஒரு 3 to 4 minutesக்கு அப்புறம் பார்த்ததுக்கே இந்த அளவுக்கு இது நல்லா சுருண்டு வந்துருச்சு. சிம்மில் தான் வச்சுருந்தேன். அடி பிடிக்கவே இல்லை பார்த்தீங்களா? இது நம்ம கலரவே இல்லை, சும்மாலாம் கலரிட்டே இல்லை. பட் ஸ்டில் இது அடி பிடிக்கவே இல்லை. நம்மளோட கேஷ்யூவை ஆட் பண்ணிடலாம். இதுக்கு ஆக்சுவலி காஞ்ச திராட்சைலாம் போட்டால் நல்லா இருக்காது. இது வேறு மாதிரி ஸ்வீட்னஸ், நம்ம காஞ்ச திராட்சை வேறு மாதிரி ஸ்வீட்னஸ் வேணும்னா நீங்கள் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ண பாதாம் வந்து ஆட் பண்ணலாம் கேஷ்யூஸ் கூட சேர்த்து. ஸோ இப்போது நம்ம கேரட் பீட் ஹல்வாவை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நான் சொன்ன மாதிரி மைல்டான ஸ்வீட்டில் ஒரு மாதிரி க்ரீமியாக செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.